அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு, நம்முடைய இந்து புராணத்தின்படி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு வாகனம் இருக்கிறது. அதாவது ஒரு விதத்தில் கடவுளுக்கும் அவர்களுடைய வாகனத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்பதிவில் 5 கடவுள்கள் மற்றும் அவரவர் வாகனங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடியது சிவபெருமானும் நந்தியும். காளை என்பது ஒரு ஆண்மாடு. இது பெரும்பாலும் பலம் மற்றும் வலிமையை அடையாளமாக கருதப்படுகிறது. வலிமை மற்றும் சகிப்புத்தன்மை காளையின் முக்கிய சிறப்பம்சங்களாகும். சிவபெருமானுக்கு வலிமையும் அதாவது சக்தியின் அடையாளமாக திகழ்கிறார். மேலும் சிவபெருமானும் பக்தர்கள் எத்தனை தவறு செய்தாலும் சகித்துக்கொண்டு கருணையோடு தன் அன்பை ஆட்சி பொழிகிறார். இரண்டாவதாக பார்க்கக்கூடிய வாகனம் துர்கா தேவியும் அவர்களுடைய வாகனம் சிங்கமும். சிங்கம் விலங்குகளின் ராஜா. எப்படிப்பட்ட கொடூரமான விலங்காக இருந்தாலும் அவற்றிற்கு சிங்கத்தின் முன் நிற்க தைரியம் இருக்காது. சிங்கத்தை மற்றவர்கள் தீண்டாத வரை அது அமைதியாகத்தான் இருக்கும். அதே போலதான் நம்முடைய பெண் தெய்வங்களின் சக்தியும் ஆக்ரோஷமும் நிறைந்த தெய்வம் துர்கா தேவி தான். நாம் நியாயமாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொண்டால் அவள் சார்ந்த விஸ்வரூபிணியாக இருந்து நம்மை காப்பாற்றி எல்லா நன்மைகளும் செய்வாள். அவளுக்கு கோபம் வந்துவிட்டால் சிங்கத்தை போல் பாய்ந்து சீறி விடுவாள். மூன்றாவதாக பார்க்கக்கூடிய தெய்வம் முருகரும் மயிலும். மயில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கண்களுக்கு மனதிற்கும் ஆனந்தமாகவும் இருக்கும். அது தன் தோகையை விரித்து ஆடி அனைவரையும் மகிழ்ச்சி செய்யும். அதே போலதான் நம் தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பார். பாலமுருகன் என்று கேட்கவே வேண்டாம், அழகு என்றால் அழகு. அந்த பாலகனை பார்க்க பார்க்க நம் கண்கள் பூரிப்படைந்துவிடும். மயில் எப்படி தன் தோகையை விரித்து பரவலாக விரித்து ஆடுகிறதோ அதே போல முருகரும் தன் அருளை பக்தர்களுக்கு பரவசமாக்கி மழையாய் பொழிவார். நான்காவதாக பார்க்கக்கூடிய தெய்வம் பிரம்மாவும் சரஸ்வதி தேவியும் அவர்களுடைய வாகனம் அன்னமும். அன்ன பறவையானது வெள்ளை நிறத்தில் இருக்கும். அது பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் அழகாக பிரித்தெடுக்கும். மிகவும் புத்திசாலி மற்றும் திறமை வாய்ந்த பறவை அன்னப்பறவை. இதே போலவே பிரம்மாவும் உலகை படைக்கின்ற போது அவரது உடலை 2 கூறுகளாக பிரித்தார். ஒரு பகுதி ஆணாகவும் மற்றொரு பகுதி பெண்ணாகவும் மாற்றுகிறார். அந்த பெண்ணே சரஸ்வதி என்று புராணங்கள் கூறுகிறது. சரஸ்வதி தேவியும் வெள்ளை நிறத்தில் தான் உடை அணிந்திருப்பாள். பிரம்மா உயிர்களை படைப்பார். சரஸ்வதி தேவி நமக்கு புத்தியையும் அறிவையும் தருவாள். 5ஆவதாக பார்க்கக்கூடிய தெய்வம் பிள்ளையாரும் அவருடைய வாகனம் மூஞ்சிரும். மூஞ்சிறு பெருச்சாளி போன்றவை சந்து பொந்து என எங்கு வேண்டுமானாலும் வசிக்கும். அவை பொதுவாக அரச மரத்தடியில் தான் அதிகமாக இருக்கும். உருவத்திலே சிறியது, ஆனால் அது நினைத்தால் எதையும் எளிதில் செய்யலாம். அதே போல்தான் நம் முழு முதற் கடவுளாம் பிள்ளையாரும் எங்கு வேண்டுமானாலும் குறிப்பாக அரச மரத்தடியில் வீற்றிருப்பார். எத்தனை பெரிய கஷ்டமான வேலை அல்லது திட்டம் என்றாலும் பிள்ளையார் காலை பிடித்தாலே போதும், முடித்து கொடுத்து விடுவார். பிள்ளையார் மற்றும் மூஞ்சிறு நினைப்பானது நமக்கு சொல்வது என்னவென்றால், எத்தனை பெரிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடன் ஒரு சிறிய நம்பிக்கை சேர்ந்தால் போதும், வெற்றி நிச்சயம். இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். இது போன்ற பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய அழகுபாலா ஆஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மளுடைய பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் இன்னொரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலா. நன்றி, வணக்கம்.